சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் தலைக்கு மேலே வர கேது வந்து உட்காந்துருக்கும். ஆனால் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கேது ஊரை விட்டு ஓடி இல்லாமா, வேலையை விட்டு ஓடி இல்லாமா, வாழ்க்கையை விட்டே ஓடி இல்லாமா, ஞானம் முக்தி எதுக்கு எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மார்ச் மாதம் போகக்கூடிய சனி பெயர்ச்சியில் அஷ்டமச்ச நிலை என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாமல் எங்கேயாவது தோல் சாச்சிட்டிங்கன்னா அசிங்கம் அவமானம் வந்துவிடும். நான் இன்டைரக்டாக சொல்ல டைரெக்டாகவே சொல்கிறேன். சிம்ம ராசிக்கார பெண்கள் இந்த நேரத்தில் இதில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய. கன்னிராசினா தொலைநோக்கு பார்வை. நம்ம 2036 பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். இவங்க 2026 தான் இருப்பாங்க. புரிய வைக்கவே முடியாது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த தடவை கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மட்டும்தான். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். நிகழ இருக்கக்கூடிய வாக்கியப்படி வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்கிறது, என்னவெல்லாம் செய்ய போகுதுன்ற மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசி நேயர்களுக்கு. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னக்கா பண்ண போகுது, ஆல்ரெடி பண்ணிடுச்சு, இப்போ தான் வருதா, எனக்கு என்னமோ 1.5 வருஷமாகவே வந்த மாதிரி 3 வருஷமாகவே வந்த மாதிரி தான் இருக்குது. கண்டகச்சனிலே ஆரம்பிச்சிருச்சு சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆனால் நாங்கள்லாம் வந்து உங்களை ஆசுவாசப்படுத்தி ஒன்றும் இல்லை இந்த அழுகிற பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அழுகும்ல, ஒன்றும் இல்லைன்னு சகை கொடுத்து அனுப்புறதில்ல, அந்த மாதிரி தான் சனிப்பயிற்சி ஒன்றும் இல்லை. ஆனால் நிஜமாவே இந்த சனிப்பயிற்சி ஒன்றும் இல்லை தான், சரியா? கண்டக சனியே சமாளிச்சிட்டிங்க. இதெல்லாம் ஏமாத்திரம், உங்களுக்கெல்லாம் அப்படி ஜுஜிப்பி மாதிரி ஊதி விட்டு போயிட்டே இருக்க வேண்டாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமச்சனி என்ன பண்ண போகுது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. நீங்கள் எதை மட்டும் சொல்லுங்கள், வேறு யாரும் ஒன்றும் சொல்ல. இப்போ யாராவது சொன்னாங்கன்னா போய் டெக்னிக்கலாக சொல்லுங்கள். 8ஆம் இடம்னாலே அதிர்ஷ்டம், இன்ஃபினிட்டிவ், அதோட இன்னொரு விஷயத்த சொல்லுங்கள். வித்யாக்கா சொல்லியிருக்கானே போய் சொல்லுங்கள், சரியா? சனி நம்மளுக்கு நல்லது பண்ணுற பிளானட்டே இல்லை. அவர் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருந்தா கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் தான் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி நெகட்டிவாக நடக்கும்? நெகட்டிவாகவே நடக்காது. அதனால் எந்த பற்றியும் கவலைப்படாதீங்க. அழிங்க, மறுபடியும் நம்ம புரோட்டா சாப்பிட்லாம். ஓகே. ஸோ சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஆரம்பிக்கும் போதே இந்த எபிசோடை நான் சொன்ன விஷயம் என்னென்னா, சனி ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்தில் வந்து அமரப்போகிறார், இந்த இடத்த பார்க்க போகிறார். எதில் கவனமாக இருக்கணும், எதில் வந்து நம்ம வந்து சரியாயிடும்ன்ற நம்பிக்கையோடு நகரலாம் அப்படின்ற மாதிரி தான் பயணப்பட்டுருக்கோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அந்த மாதிரி இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட்டு தலைக்கு மேலே வர கேது வந்து உட்காந்துருக்கோம். ஞான மார்க்கத்தில் பயணப்பட்டு அது சனி பண்ணுறா நினைக்கிறீங்களா? சனியெல்லாம் பண்ணல. உங்கள் தலைக்கு மேலே ஒரு பேட் ஃபுல்லாக உட்காருக்கார் மிஸ்டர் கேது, அவர் தான் பண்ணுறாரு. சனியெல்லாம் நல்லவர் தான். சிம்மராசிக்காரங்களை ஒன்றுமே பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டு சனி உட்காந்துருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? குருவோட வீட்டில் பேர உட்காந்துருக்காரு. இன்னும் அவ்வளோதான், ஒரு 2 மாதம் அப்படியே கொஞ்சம் தாக்காடு கட்டிங்கன்னா அப்படியே உச்ச குருவாக வந்து அமர்ந்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையின் மூலமாக சனியை பார்ப்பார். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பிள்ளைங்களை நீ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மண்டையிலேயே போடுவார் குரு சனியை. அப்போ என்ன பண்ண முடியும்? சனியால் ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிற 12 ராசிக்காரங்களும் ஸ்டமக் பர்னிங் வர்றது யாரை பார்த்தினா மீன ராசிக்காரங்களையும் சிம்மராசிக்காரங்களை பார்த்தினா, தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே பண்ண முடியல சனியால். அந்த அளவுக்கு சுபத்துவமாகி உட்காந்துருக்கிறார். ஆனால் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கேது ஊரை விட்டு ஓடி இல்லாமா, வேலையை விட்டு ஓடி இல்லாமா, வாழ்க்கையை விட்டே ஓடி இல்லாமா, ஞானம் முக்தி எதுக்கு எல்லாரும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி காவி துணி போடாத சாமியாராக வாழ வச்சிட்ருக்கான். எனக்கு தெரியும், நான் வெளிலலாம் சொல்ல மாட்டேன், சரியா? உங்களுக்கும் தெரியும். ஸோ கூட்டி கழித்து பார்த்தா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமச்சனியில் என்ன நிகழ்வுகள் நடக்கும் என்று எதிர்பார்த்தோன்னா, நான் மட்டும் இல்லைங்க, உண்மையே சொல்கிறேன், சுகர் கோட்லாம் கொடுக்காம என் சிம்மராசிக்காரர்களுக்காக சொல்கிறேன். 8ஆம் இடத்தை யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது இன்ஃபினிட்டிவ். இதுதான் நிகழும் 8ஆம் இடத்துல சொல்ல முடியாது. திடீர் அதிர்ஷ்டத்தையும் 8ஆம் இடத்துல தான் வச்சுருக்காங்க, புதிய அதிர்ஷ்டத்தையும் 8ஆம் இடத்துல தான் வச்சுருக்காங்க, பணத்தை ஏமாத்துறதையும் 8ஆம் இடத்துல தான் வச்சுருக்காங்க. இதை எந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கிறது சொல்லுங்கள்? திடீர் அதிர்ஷ்டம் வருமா, இல்லை பணத்தை ஆட்டையை போட்டு போயிடுவாங்களா? அதே மாதிரி உயிர்காரகத்துவமும் 8ஆம் இடம் தான், உயிரை வாங்குற இடமும் 8ஆம் இடம் தான், ஆயுள் இடமும் 8ஆம் இடம் தான், ஆயுள் கண்டமும் 8ஆம் இடம் தான். ஸோ அதனால் 8ஆம் இடத்தை நம்மளால் வந்து இதுதான் அப்படின்றத பண்ணவே முடியாது. உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த விளைவுகள் எனக்கு தெரிந்த 50 விழுக்காடு தாங்க வரும். மற்ற எல்லா 50 விழுக்காடையும் குரு சுபத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் கவலைலாம் பட வேண்டாம். இந்த மார்ச் மாதம் போகக்கூடிய சனி பெயர்ச்சியில் அஷ்டமச்ச நிலை என்ன ஆகும் அப்படின்னா,
இது வரைக்கும் சிம்மராசிக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னா கௌரவமாக வாழ்ந்துட்டாங்களா, காசு இல்லைன்னு தெரியும், ஆனாலும் பிஸ்லரி வாட்டர் குடிக்காமல் இருக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதில்ல? இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே அட்வைஸ் சொல்லிட்டு, ஆனால் ஒரு விஷயத்தை பாராட்டணும். நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கோங்களேன், சிம்மராசிக்காரங்க உங்கள் மனசுக்கு தெரியும், எனக்கு தெரியும் சாமி, இவ்வளோ பிரச்சனையும் அடுத்தவங்களை தட்டி கொடுப்பீங்க பாருங்கள். அதுதான் சிம்மராசியோட பேசிக் குவாலிட்டி. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அஷ்டம சனியில் போட்டு படுத்துது, ஆனாலும் உங்களோட கஷ்டத்தை வெளியில் காட்டாமல் அடுத்தவங்க யாராவது சொன்னால் காது கொடுத்து கேட்க வேண்டிய சூழலை சனி உருவாக்கிடுவார். அப்போ உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தே தீரும். நம்ம ஜெட்டு வேகத்தில் பறந்துட்டுருப்போம், அவங்க சைக்கிளில் தான் வருவாங்க. அது நம்மளுக்கு கடுப்பாகும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி காசு பணம் பொண்டாட்டி வேலை இதுதான் சிம்மராசிக்காரங்க. அப்போ இந்த வேலையில் வச்சனை வந்துட்டுனா அப்படி பைத்தியமே பிடிச்சிடும் உங்களுக்கு. ராஜயோகத்தையும் இந்த சனி தான் கொடுக்க போகிறார், திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த சனி தான் கொடுக்க போகிறார். குருவோட பொசிஷன் ஆல்மோஸ்ட் ஜூனுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்குது. என்னதான் குரு வந்து 12ஆம் இடத்துல அமர்ந்தாலும் 12ஆம் இடமே இன்வெஸ்ட்மெண்ட்டு, ட்ராவல் பண்ணுறது, நிறைய பேருக்கு முக்தியை நோக்கி ஒரு பயணம். திடீர்னு அஸ்ட்ராலஜி மேலே ஒரு அதீத ஆர்வம் வரும், அஸ்ட்ராலஜி கற்றுக்கலான்னு தோணும். ஹீலிங் எனர்ஜியை, பிரபஞ்ச எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. என்னமோ உங்கள் குலதெய்வத்தோட கை உங்ககிட்ட இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். உள்ளுக்குள்ளே இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி இருக்கும். அஷ்டமச்சனி அது இதுன்னு என்ன சொன்னாலும் சரி, இந்த தடவை நான் சொல்கிறேன், நிஜமாவே குருவோட வீட்டில் சுபத்துவமாக அமர்ந்த சனியே காவல்காரராக இருந்தால் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து, 8ஆம் இடம் என்பது அமானுஷ்யங்களை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். இது வரைக்கும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு இன்ட்யூஷன் பவர் வரும் பாருங்களேன், யாருக்குமே வராது. வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களை நீங்களே சிதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை சனி உங்களுக்கு கொடுக்க போகிறார். நான் திரும்ப சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெயர்ச்சியும் ஒவ்வொரு அனுபவங்களை கொடுப்பதற்கு வருகிறது. அப்போ இந்த 8ஆம் இடத்து பெயர்ச்சி எந்த அனுபவத்தை கொடுக்க வருது அப்படின்னா, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதை சொல்ல வருது. அப்போ இது வரைக்கும் நீங்கள் உடம்பே பார்த்துக்க மாட்டீங்கன்னா, இந்த தடவை நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும்னு உங்களை குறிக்கிறதுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனையை சனி கொடுக்க போகிறார். புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களை நம்பி 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 அடுத்தவங்களை தூக்கி விட்டே இருக்கீங்களே, உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக 8ஆம் இடத்துல வந்து சனி அமர போகிறார். அந்த 8ஆம் இடத்துல சனி அமர்ந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வை செய்வார். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. சிம்மராசிக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? இந்த தடவை சிம்மராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். அதை தாண்டியும் திருவண்ணாமலை போய் அருணாச்சலேஸ்வரை பார்த்துட்டு வாங்க. இல்லை மேடம் நான் வேறு ஊரில் இருக்கேன், வேறு நாட்டில் இருக்கேன் அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் தேன் கொடுத்து அபிஷேகத்துக்கு பிரதோஷத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. இல்லை பால் கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். இது ரெண்டும் பண்ண 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 தேன் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையை தேனாய் தித்திக்கும், எதிரி தொல்லை அடங்கும். பால் கொடுக்கும்போது வருமானத்தில் இருந்த தடை நிவர்த்தியாகும். ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டே இருக்குன்னா டக்கு டக்கு டக்குன்னு விஷயங்கள் நடக்கும். இது ரெண்டை மட்டும் பண்ணுங்கள். சிவன் வழிபாட்டின் மூலமாக சிந்தை நிறையக்கூடிய அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி. ஓகே, சிம்மராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசிக்கார பெண்களுக்கு 2026 வருது, வாக்கியப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. ஆளுமை ஏற்கனவே சிம்ம ஆளுமை தான், அதில் 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும். அப்போ என்னென்னா நம்மளுக்கு ரொம்ப திமிரு வந்துருச்சோன்ற மாதிரி அடுத்தவங்க யோசிப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கண்ணில் அப்படி தான் தெரியும். அதே சமயம் கண்ணுக்கு தெரியும், கைக்கு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். உடனே எனக்கு வரல, எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் வந்து படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓடி வந்திருப்பீங்க ரன்னிங்கில். உங்கள் பக்கத்தில் உங்கள் கையை மிஸ்ஸு பிடிச்சி எழுதிடும். நான் சொல்ல வர்றது புரியுதில்ல? அதனால் வாய்ப்புகள் கொஞ்சம் லைட்டாக மறுக்கப்படும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதற்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அபரிவிதமாக கிடைக்கும். அதே மாதிரி தேவையில்லாமல் நீங்களே டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போய்க்காதீங்க. எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஏமாத்திரம் சொல்லுங்கள். இத்தனை பேரை சமாளித்து கொண்டு வந்துட்டீங்க, குடும்பத்தையே கட்டி காட்டுறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா தலைக்கு மேலே கேது இருக்கும்போது ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மையை கேது உருவாக்குவார். அதுக்கு வந்து சனி ஆமேன்னு சொல்லுவார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார், எது பண்ணாலும் ரைட்டுன்ற மாதிரி வேறு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிவிடுவார். அதனால் ஒரு பொண்ணுக்கு நான் சொல்லணுன்னா, வீட்டில் இருக்கவங்ககிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். திட்டே வாங்கினாலும் வீட்டில் இருக்கவங்க தான் திட்டுவாங்க. தன் மனுஷன் அழகாக சொல்லுவான், பிரத்தியார் சிரிக்க சிரிக்க சொல்லுவாங்க. தேவையில்லாமல் எங்கேயாவது தோல் சாச்சிட்டிங்கன்னா அசிங்கம் அவமானம் வந்துவிடும். நான் இன்டெரக்டாக சொல்ல டைரெக்டாகவே சொல்கிறேன். சிம்மராசிக்கார பெண்கள் இந்த நேரத்தில் இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். எதிர்பாலத்தில் மீது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை தாண்டியும் நிறைய நட்புகள் மூலமாக நல்லது கிடைக்கும். வெளியில் தொழிலில் வேண்மை கிடைக்கும். நிறைய பேர் ஃபாரின் போகணுன்னா ஃபாரின் போவீங்க. நான் சுயதொழில் ஆரம்பிக்கிறேன், சுயதொழில் ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் ப்ளே ஸ்கூலில் ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் வந்து ஹெச்ஆர் ஃபீல்டில் வந்து வேலை கிடைக்கும்.
நிறையா பேருக்கு வந்துட்டு உங்களுடைய சுயஜாதகத்தில் எந்த பிளான்ட் 6ஆம் இடத்துல இருக்கோ அதெல்லாம் இயங்கும் இந்த தடவை. ரொம்ப சரியான தனம் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. பணம் வராமல் போனதெல்லாம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கடன் அடையும். உங்கள் சொல் மந்திர சொல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டருக்கு எல்லாரும் அடிபணிந்து போவாங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டீங்கன்னா போதும். சிம்மராசிக்கார பெண்கள் சிகரம் ஏறுவதற்கு தயாராகி விட வேண்டியதான். சூப்பராக இருக்குது இந்த மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த 2026 வாக்கியப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது யாருக்கு சூப்பர்னா கன்னிக்கும் விருச்சகத்துக்கும் தான் அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு அமர்ந்து பதவியை பறிபோக வச்சு இந்த போன வருஷத்துக்குள்ள நான் 3 கம்பெனி மாறிட்டேன் மேடம். போன வருஷத்துக்குள்ள நான் 2 கம்பெனி மாறிட்டேன் மேடம். நான் வேலையை விட்டுட்டு 1 மாதம் உட்காந்துட்டு திரும்ப எனக்கு வேலை கிடைக்குமான்னு பார்த்தேன். என் கொழுப்பில் விட்டேன். இதெல்லாம் நடந்திருக்கும். இல்லை தேவையில்லாமல் நான் ஒரு அரசியல் சேர்ந்தேன், தேவையில்லாமல் வேறு இடத்துல சேர்ந்தேன், இதெல்லாம் நடந்திருக்கும். பதவியில் மாற்றம் குரு கொடுத்துருப்பார். இப்போ லாப குருவை அமர போகிறார். லாப குருவா வந்து கேட்டது கேட்காது, கேட்டுட்டு இருக்கிறது நினச்சது நினைக்காது எல்லாத்தையும் இந்தான்னு தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறார். இந்த பக்கம் சனி என்ன பண்ண போகிறார்? 7ஆம் பார்வையாக உங்களை தான் பார்ப்பேன் அடம் பிடிக்கிறார். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கண்டகச்சினி இருக்குது. சரியா தப்பா? சரியா தப்பான்றது எனக்கு தெரிந்து ஒரு 3 மாதம் தாங்க. அதுக்கப்புறம் குரு பார்வையில் சுபத்துவமான சனி கரெக்டு தான். சரியா? இப்போ ஒரு இருட்டு ரூம் இருக்குது, ஒரு கேண்டில் இருக்குன்னா அதோட வெளிச்சம் இப்படி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது இல்லையா? அந்த ரூம் ஃபுல்லாக அந்த வெளிச்சம் வர்றது இல்லையா? அந்த மாதிரி குருவுடைய அந்த ஒற்றை பார்வை இருள் கிரகமான சனி மீது பட்டு உங்கள் மேலே தெரிக்கும் போது வெளிச்சமாக தானே வரப்போகுது. எப்படி அது நெகட்டிவாக மாறும்? அதனால் கவலையே பட வேணாம். ஆனால் அதுக்காக எப்பயும் போல் கெத்தாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாயில் வடை சுடக்கூடாது. இந்த தடவை அது கொஞ்சம் நடக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி காட்டக்கூடிய சூழ்நிலையை சனி உருவாக்கி கொடுப்பார். உங்கள் தப்புலாம் இல்லை நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நம்மளுக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி கன்னிராசினா தொலைநோக்கு பார்வை. நம்ம 2036 பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், இவங்க 2026 தான் இருப்பாங்க. புரிய வைக்கவே முடியாது. அப்போ 2036 வந்து ஆமாம் பாணி அன்றைக்கே சொன்னேன் இல்லை அப்படிம்பாங்க. அதுக்குள்ளேயே காலம் கடந்து போயிடும். அப்போ நம்மளை புரிய வைக்கிறதுக்கே வந்து அடுத்தவங்களுக்கு போராட வேண்டிய கன்னிராசி எப்பயுமே. ஏன்னா அவ்வளோ மூளை. ஒரு 10 கம்ப்யூட்டர் சேர்ந்த மூளை தான் கன்னிக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கலைகளின் அரசி அவ. 1 2 எல்லா கலையும் தன்னகத்தையே வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் பார்வையாக சனியுடைய பார்வை ரைட்டா தப்பா அப்படின்னா கொஞ்சம் ரைட்டு, நிறைய கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுதான் நான் பார்த்தேன். நீங்கள் இவ்வளோ பில்டப்லாம் விடும்போதே எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கம்ப்யூட்டர்லாம் வர சொன்னீங்க அப்படியே சிலுத்தோம் அடுத்த நிமிஷம். அதனால வீட்டில் எந்த கன்னிராசிக்காரனுடைய பேச்சையும் எந்த பொண்டாட்டியும் எந்த கன்னிராசிக்காரனுடைய பொண்டாட்டி பேச்சையும் எந்த கன்னிராசி புருஷனும் கேட்பதில் இந்த தடவை கொஞ்சம் சிரமம் வரும். இல்லை ஆல்ரெடி அப்படி தான் ஓடிட்டுருக்குன்னா பெரிய ஹைஃபை பண்ணிக்கோங்க. சனியை நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். அது எப்பயும் போல் நம்ம விதின்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாம். சனி அப்பாடி என்னை யாரும் குத்தம் சொல்ல மாட்டாங்கப்பா, நிம்மதியாக இருந்துப்பார். 7ஆம் இடம் ஸ்பௌஸ் மட்டும் இல்லை, எதிர்பாலினம். 7ஆம் இடம் சமூகம். 7ஆம் இடம் தான் பார்ட்னர்ஷிப். இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் எனக்கு நான் இதெல்லாம் 7ஆம் இடம் தான். அப்போ 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்திலும் பார்ட்னர்ஷிப்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியாக இருக்குது முறையாக இருக்குன்னா மட்டும் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. இல்லாட்டி சிங்கிளாக பண்ணிட்டு போகுது எதுக்கு? 4 பேரை கூட்டின்னு சேர்த்துக்கிட்டு வேண்டாம், நம்மளாவே இருந்துட்டு போகும். சரியா? ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வரைக்கும் எனக்கு வாய்ப்புகள் வரல. என்ன எப்போ என்கிட்ட கொடுத்தாதானப்பா நான் யாருன்னு சொல்கிறதுக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னீங்கன்னா இந்த உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். நீங்கள் யாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாமல் நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இதை உட்காந்து ஒரு அப்படியே ஒரு ரிசர்ச் மாதிரி கூட பண்ணி பாருங்கள். இந்த 2 வருஷத்துக்குள்ளே கன்னிராசிக்காரங்க உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய தகுதியை நீங்கள் வளர்த்து கொண்டிருப்பீர்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த வளர்த்து விட்டுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பார் இந்த தடவை சனி. ஏன்னா உங்களை ஃபஸ்ட்டு என்னென்னா சுயத்தை இயக்க போகிறார். அடுத்து 4ஆம் இடத்தை இயக்க போகிறார். 9ஆம் இடமான பாக்கியத்தை இயக்க போகிறார். இதுவே ஒரு மிகப்பெரிய ஆளுமை. கொஞ்சம் அப்பாவினுடைய உடல்நிலையில் கவனம் தேவை கன்னிராசிக்காரர்களுக்கு. முதல் விஷயம், அப்பாவுக்கு லைட்டாக ஹார்ட் அட்டாக் வருது, மூச்சில் பிரச்சனை வர்ற மாதிரி சில நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கும். அதனால ஏன்னா அது இருக்கிறது குருவோட வீடு காலபுருஷனுக்கு. அதுலேயும் பார்வை விழுகுது நம்மளுக்கு 4ஆம் இடமா. சுகஸ்தானம் அடி வாங்க போகுது. ஹெல்த்தை பார்த்துக்கணும். நம்ம ஹெல்த்தை பார்த்துக்காட்டி அப்புறம் டாக்டர் ஃபீஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நோ ஆர்கியூமெண்ட்ஸ். நான் தான் சொல்லிட்டேனே, நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது அவங்க தப்பு. நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னே சில பேர் வந்து மாட்டுவாங்க. நீங்கள் கொஞ்சம் அது வந்து பிளானட் அப்படி தான் அனுப்பும். ராகு என்ன டைரெக்டாக வருவார், 4 பேர் மூலமாக தான் ராகுவை அனுப்புவார். கரெக்டாக? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய.
திரும்ப 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 சொல்கிறேன், 11ஆம் இடத்துல குரு வரும்போது லாபம் அல்டிமேட்டாக வரும். அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா சனி பிம்பிளிக்கா பிளானின்ட்டு போயிடுவார். அதனால 10% 15%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய விஷயத்தில் எதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். கன்னிராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனத்தோடு, ஏன்னா உசுப்பேத்தி உங்களை பெரிய ஆளாக்கி விட்ருவாங்க. இந்த தடவை என்னன்னா, இந்த 7ஆம் இடத்துல சனி வந்து அமர்தல் அப்படின்றது மற்றவங்க எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டுங்க. என்னுடைய பார்வையில் வெகுஜனம் 7ஆம் இடம்ங்க, அடுத்தவர்கள் 7ஆம் இடம், சமுதாயம் 7ஆம் இடம், உறவுகளிடம் வரக்கூடிய விஷயங்கள் 7ஆம் இடம். ஸோ அப்போ என்னென்னா, அடுத்தவங்க வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியாது. செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏன்னா யூஸ்வலி வந்து கன்னி அவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தடவை சனி உங்கள் மூளையே மழுங்கடிச்சிருவார். நான் நினச்சேன் மேடம் வீட்டில் கொடுக்க வேணான்னு, கடைசியில் கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கடைசியில் சொல்லி நம்ம புலம்புவோம். இந்த மாதிரியான ஆகிடும். அதனால் தெய்வ பலம் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7ஆம் இடத்துக்கு பார்த்து கொள்ளும்போது, ஏன்னா இயல்பான ஒரு சனியுடைய பார்வை நம்ம மேலே விழும்போது, நான் சொன்னிருக்கேன்னா நம்மளை மாதிரியே வந்து சனி மாதிரியே நம்ம வந்து மாறுவோம். அப்போ நிறைய உழைக்க வேண்டியிருக்கும், நிறைய அலைச்சலை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் தவறாக எடுத்துக்காதீங்க, ரியாலிட்டி தான். அடுத்தவர்களை பார்த்து நம்ம கொஞ்சம் ஏக்கப்பட வேண்டியிருக்கும். நான் பொறாமன்லாம் சொல்ல மாட்டேன், அது ஏக்கப்பட வேண்டிய, ஐயோ அவன் இப்படி இருக்கானே, நம்மளுக்கு இல்லையே, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஆளை, அவன் வீடு வாங்கிட்டா நம்ம வாங்கலை. இந்த ஏக்கம் என்ன ஆகும்னா தேவையில்லாமல் உங்கள் பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தி விட்டோம். அதனால் கொஞ்சம் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கும். இந்த தடவை கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மட்டும்தான். அதே மாதிரி ரகசியம் பரம ரகசியமாக இருக்கும். யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கடைசியில் பேக்கரி கதை மாதிரி நீங்கள் எதிர்க்க முன்னாடி வந்து வாசக்கடையில் கேட்டு போயிடுவாங்க. அதனால் யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. நிறையா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை முயற்சிகள் அபரிவிதமாக இருக்கும். வான்னு கூப்பிட்டு நம்ம வந்து ஒத்தி பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆனால் இந்த 4 மாதத்தில் சனி உங்களுக்கு என்ன பண்ணுவார் என்பது உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகிறது. திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள், திருமணம் செய்ய போகிறீங்க, இல்லை பொண்ணு பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கொள்வது சரி. ஆனால் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை திருமணம் நடக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதே சமயம் கன்னிராசிக்காரர்கள் 2 வழிபாடு பண்ண வேண்டிய இருக்குது. ஒரு விஷயம், வாராகி வழிபாடு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா சனினாலே வந்து காவல் தெய்வத்தை குறிக்கூடிய சனினாலே வாராகி. ஸோ வாராகி வழிபாடு கண்டிப்பாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. வாராகி வழிபாடு பண்ண தேவையில்லாத தடை, தேவையில்லாத எதிரி தொல்லை, தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத உடல்நல பிரச்சனையிலேருந்து அம்பாள் உங்களை காப்பாற்றிடுவாள். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு, நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. அதனால் நரசிம்மர் வழிபாடு பண்ண இந்த தடவை மிகச்சரியான ராஜயோகம் உங்களுக்கு வந்து சேரும். குணரோக சத்ருவை தவிடுபடி பண்ணுறதுக்கு இந்த 2 வழிபாடும் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது. முடிஞ்சால் புதன்கிழமை அன்னைக்கு துளசி கொடுத்து நரசிம்மருக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடியுது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாட்டி ஒன்றும் ஆகாது. ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் இடத்துல சனி பார்க்குறாங்க. துளசி செடி வாங்கி வீட்டில் வைங்க, இல்லை யாருக்கா துளசி செடி வாங்கி கோவிலில் தானம் கொடுங்க. இது 2யும் பண்ணிங்கன்னா இந்த தடவை சூப்பராக இருக்கும். தினம் ஒரு துளசியை வாயில் உட்கொண்டு வர வாயால் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து அது சரியாக போயிடும். அதனால் கன்னிராசிக்காரங்க இதை மட்டும் மேற்கொண்டால் போதும். அபரிவிதமான வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, கன்னிராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டிய காலகட்டம் தான். நான் சுகர் கோட்லாம் கொடுத்து போய் சொல்ல விரும்பலை. 2 விஷயம். 12ஆம் இடத்துல கேது வந்து உட்காந்துருக்காரு. அதனால கொஞ்சம் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்மளா நிறைய யோசிப்போம், அதுவா இதுவான்னு. தேவையில்லாமல் உங்களையும் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் அறவே நகர்ந்து விடுங்கள். இது வந்து அதே மாதிரி எல்லாம் வருது, நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கும் போது அது அப்படி தட்டி போகிறதுக்கான வாய்ப்பை நிகழும். ஆரோக்கியம்தான்ப்பா. தயவு செஞ்சு கன்னிராசிக்கார பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடம், கழிவுகள் சம்மந்தப்பட்ட இடம், யூட்ரஸ் பிரச்சனை, டயர்டாக இருக்கிறது, ஒரு மாதிரி முடியாமல் இருக்கிறது, அசதியாக இருக்கிறது, கால் பாதம் மட்டும் ஒலிக்கிறது, இதெல்லாம் நிகழும். அதற்கான சரியான முறையான செப்பல் ஷூவெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 3 விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1, தேவையில்லாமல் கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேலை பார்க்குற இடமா இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது டைம் பீரியடு, கொஞ்சம் அனுசரித்து தான் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. மற்ற எல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துல லாபத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு தாறுமாறான லாபத்தை கொடுக்க போகிறார். இந்த 3 மாதம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவைப்படுகிறது கன்னிராசிக்கார பெண்களுக்கு. Presenting sponsor Tamil Matrimony.
தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.